மேம், இந்த எக்ஸசைஸ் பற்றியெல்லாம் சொன்னீங்க, அது ரொம்ப நமக்கு பார்க்கின்சன் பேஷண்ட்டுக்கு உதவியாக இருக்கும்னு. அப்புறம் இந்த சைக்கிளிங் பற்றியும் சொன்னீங்க, அது கொஞ்சம் விவரமாக, அது எப்படி நம்ம என்ன பண்ணணும், அந்த பார்க்கின்சன் வைத்தியத்துக்கும் சைக்கிள் ஓட்டுறதுக்கு என்ன சம்மந்தம்னு கொஞ்சம் சொல்லுவீங்களா மேம்? இந்த இந்த சைக்கிளிங் பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடந்த 3 வருஷத்துல நிறைய பேப்பர்ஸ் வந்திருக்கு இதை பற்றி. பேஷண்ட்ஸ் கூட நம்பிக்கை இல்லை நம்ம சொன்னாக்க, ஆனால் அவங்க தொடர்ச்சியாக, அதாவது ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, யோகா தெரப்பி, அது தவிர சைக்கிளிங் காலையில் 20 நிமிஷம், சாயங்காலம் 20 நிமிஷம் பண்ணுற போது அவங்களுடைய ட்ரெமர் நல்லா குறையுது. ட்ரெமருக்கான மருந்துகளை நல்லா குறைக்க முடியுது. இதுதான் நாங்கள் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்க்குறோம். இதை நம்ம பேஷண்ட்டுக்கு எடுத்து சொல்லி சைக்கிளிங் பண்ணுங்க. அதாவது சைக்கிளிங்னா ரோடு மேலே போகணுன்னு இல்லை, ஸ்டேஷ்னரி சைக்கிளிங் இப்போ ஜிம்லெலாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி காலையில் 20 நிமிஷம், சாயங்காலம் 20 நிமிஷம் சைக்கிளிங் வந்து பார்க்கின்சன் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பம். இதை நீங்கள் நினைவு வச்சுக்கணும்.